கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியத்தை இன்றும் தியானிக்க போகிறோம். ஐயா, குடும்பங்களை கெடுக்கிறவன், ஜனங்களுடைய நிம்மதியான வாழ்வை கெடுக்கிறவன், விசேஷமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிற ரட்சிக்கப்பட்ட, ஒருவேளை அபிஷேகம் பெற்றிருக்கிற அற்புதமான தேவ பிள்ளைகளை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் பிசாசு என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கம் போல் கெர்ச்சித்து, ஐயா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எதிராளியை குறித்து, எதிராளியின் பலத்தை குறித்து, அல்லது எதிராளி எந்த மட்டத்தில் நின்று உங்களை தாக்க, அழிக்க, உங்கள் பிள்ளைகளை நாசமாக்க, அல்லது உங்கள் நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கவும் நாசமாக்கவும், உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை, சுகங்களை, வருமானங்களை, இன்னும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அழிக்கவும் நாசமாக்கவும் திருடவும் வருகிற இந்த பொல்லாத சத்துருவின் வல்லமையை மாத்திரமல்ல, அவன் எப்படி செயல்படுகிறான், அவன் எங்கே இருந்து உங்களை தாக்க நினைக்கிறான். ஐயா, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நல்ல உண்மையும் உத்தமமான தேவ பிள்ளைகளை அவன் எங்கே அடித்து பலகீனப்படுத்த விரும்புகிறான் அல்லது அதற்கான முயற்சி செய்கிறான் என்று நீங்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது, இந்த சத்தியத்தின் மூலமாகவே நிச்சயமாய் இவைகள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளை, கணவனும் மனைவியும் உல்லாச பறவைகள் போல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என் மகளும் மருமகனும், ஈவன் என் மருமகன் நல்ல மருமகனாய் வந்தான், நல்ல மனிதனாய் இருந்தான், உத்தமமான பிள்ளையாய், எங்களுடைய சொந்த பிள்ளை போல் எங்களுடன் நடந்து கொண்டான். திடீரென என்ன நடந்தது என்றே தெரியவில்லை, அல்லது என் மருமகளுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. என் பிள்ளைகள் ஏன் இப்படி மாறிப்போனார்கள் என்று என்னால் நிதானிக்கவே முடியவில்லை. ஏன் இப்படி திடீரென ஆபத்துகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் குடும்ப பிரச்சனைகளும் சந்தேகங்களும் பொறாமைகளுமாய் குடும்பத்திலே இப்பொழுது நாங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள். ஐயா, நன்றாக கவனமாய் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இந்த வியாதி வரும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. இந்த சின்ன பிராயத்திலே வந்த இந்த வியாதிகள் எல்லாம் இவனுக்கும் என் பிள்ளைக்கும் அல்லது எனக்கும் அந்த வியாதிக்கும் என் சம்பந்தமும் இல்லை. ஆனால் நாங்கள் இதில் அகப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றே தெரியவில்லை, எப்படி கடன் வந்ததென்றே தெரியவில்லை, எப்படி இப்படி ஒரு மாபெரும் நஷ்டத்திலே அகப்பட்டுக் கொண்டோம் என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் தூங்கி எழுந்ததும் ஒரு பெரிய ஆபத்திலே அகப்பட்டுக் கொண்டது போல, ஐயா, ஒரே ராத்திரியிலே நாங்கள் அழிந்து போனது போல, திடீரென வந்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் எங்களை மகாபரிதான கடனிலே அகப்பட்டு நாங்கள் வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவை எல்லாவற்றிலும் பின்னால் கர்த்தரே யோவான் 10:10 சொன்னது போல கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி இந்த பொல்லாத பிசாசு வேறொன்றுக்கும் வரான். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய நிம்மதியை, உங்கள் வருமானத்திலே உள்ள வாழ்கிற நிம்மதியை, சௌக்கியங்களை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, ஆரோக்கியங்களை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த பொல்லாத பிசாசு நாசமாக்குகிறவன், சதி செய்கிறவன், திருடன், ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன் என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, என் மகள் ஏன் இப்படி வஞ்சிக்கப்பட்டு போனாள்? என் மகளுடைய நண்பர்களும் தோழிகளுமாய் என் மகளை வஞ்சித்து விட்டார்கள். எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை. நன்மையும் செம்மையுமாய் வாழ்ந்த, பக்தியாய் வாழ்ந்த என் மகள் இப்படி பரிதாபமான பாத்திரமாய் எப்படி எப்பொழுது மாறிப்போனாள் என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஐயா, என் மகன் புறப்பட்டு போகும்போது நல்லவனாய் சென்றானே படிக்க, அல்லது அயல்நாட்டிற்கு சென்ற பொழுது, அல்லது அடுத்த பட்டணங்களுக்கு சென்று அவன் படிக்கவும், அவன் வாழவும், அல்லது அவன் அடுத்த இடங்களிலே தங்கி இருக்கவும் சென்று இப்படி மாறிப்போவான் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னாக ஒரு பொல்லாத சத்துரு இருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, கர்த்தர் உங்களோட இருப்பாரே ஆனால், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களே ஆனால், உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறதே. நிச்சயமாய் இந்த இம்மானுவேல் கர்த்தர் உங்களோட இருந்தால் இவன் எவனும் இந்த பிரச்சனைகள் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இவைகள்
எதற்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது எல்லா பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்வதற்காக, ஐயா, நீங்கள் ஜெயம் கொள்வதற்காக தேவ சமூகத்தில் அழுதால் மாத்திரம் போதாது. ஐயா, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு விடுதலை வரவில்லை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, என் பிள்ளைக்கு வர வேண்டிய வரன்கள் எல்லாம் தட்டி தட்டி போகிறது, எங்கோ ஒரு இடைஞ்சல் இருக்கிறது, எங்கோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, எல்லாம் முடிந்து விடும் போல் தெரிகிறது, ஆனால் தாறுமாறாய் போகிறது. வருகிற வழிகள் எல்லாம் கர்த்தரே திறப்பது போல் திறக்கிற வழிகள் எல்லாம் அடைபட்டு போகிறதே. ஒரு அடி எங்களால் முன்னேற முடியவில்லை. ஒரு அடி ஏறினால் 3 அடி ஏறினால் 7 அடி சறுக்கி போகிறோம். என்னவென்றே தெரியவில்லை. தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்கு எல்லாம் பின்னணியாய் ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்துரு இருக்கிறான். சிங்கம் போல் விழுங்கலாமோ, எவனை விழுங்கலாமோ. உங்கள் பிள்ளைகளை எங்கே அடித்தால், உங்கள் மருமகனை எங்கே பிடித்தால், உங்கள் மகளை உங்கள் பிள்ளைகளை எங்கே பிடித்தால், உங்கள் கணவனை எங்கே அகப்பட பண்ணினால், உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் வேலையை நாசமாக்கினால், வருமானத்தை நிறுத்தினால் எங்கே நீங்கள் அலறி துடிப்பீர்கள் என்று உங்களை அழிக்கவும் திருடவும் வகை தேடி, எந்த இடம் எப்படி எங்கே அடிப்பது என்று வகை தேடி சுற்றித் திரிகிறானே. மின்னலை போல் வானத்தில் இருந்து விழுகிற இந்த பொல்லாத சத்துருவை மேற்கொள்ள இப்படியாய் பவுலடியார் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வாக்குறுதியை நீங்கள் மறந்து விடலாகாது. எபேசியர் 6:10 சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனென்றால் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறீர்களோ, mighty God, no other way. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடைசியாக கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். யாருடைய சத்துவத்தின் வல்லமை? உங்க புருஷனுடைய வல்லமையா அல்லது உங்கள் தகப்பனுடைய தாயாருடைய குடும்பத்தின் வல்லமையா? நோ. அல்லது நீங்கள் வேலை செய்கிறதுனால், உங்களுக்கு வருகிற வருமானத்தினால், உங்களிடம் இருக்கிற ஆயுதத்தினால், இருக்கிற எந்த வல்லமையினாலா? இல்ல, கர்த்தருடைய சத்துவத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் உங்களுடைய யுத்தம் மனுஷரால் வருகிறதல்ல, உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நன்றாக கவனியுங்கள். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் எங்கு இருந்து வருகிறது, எப்படி இந்த சோதனைகள் வருகிறது, யார் இந்த கேடுகளை செய்கிறார்கள், யார் இப்படி நல்லா இருந்த பிள்ளைகளை நாசமாக்கி அவருடைய எண்ணங்களை கெடுத்தார்கள் என்று தெரியாதபடி இந்த உலகத்திலே செயல்படுகிற அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசின் மூலமாய் வருகிறது உங்களுடைய உபத்திரவங்கள், அவன் செய்கிற அதிகாரங்கள், அவன் செய்கிற ஆளுகைகள். பாருங்கள், இன்னும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. என்னையா செய்யலாம்? இவ்வளவு பெரிய போராட்டம். இன்னும் பவுல் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே, ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீங்கு நாளிலே உங்களுக்கு தீங்கு வரும் பொழுது, அல்லது எந்த வழியிலே அது வந்தாலும் சரி, தீங்கு வரும் பொழுது அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி எகைன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரிச்சுக்கிட்டீங்கன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. இந்த சர்வாயுத வர்க்கம் சவுலுடையது அல்ல, எந்த ராஜனுடையதும் அல்ல, எந்த நாட்டை சேர்ந்ததும் அல்ல. இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதை நீங்கள் தரித்துக் கொள்ள முடியும். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த பொல்லாத சத்ரு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு ஆவியின் பட்டயமாகிய உருவிய வாளோடு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வல்லமையான ஆயுதங்களை காட்டிலும், எல்லா மகாபயங்கரமான ஆயுதங்களை காட்டிலும் மகாபயங்கரமான வல்லமையான சக்தி மிகுந்த ஆயுதம் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய ஆவியின் பட்டயம். ஓ மைட்டி காட். விசுவாச கேடகத்தை உடைக்க இந்த உலகத்திலே எந்த விதமான ராக்கெட்டுக்கும் ஏவுகணைகளுக்கும் கூட சக்தி கிடையாது என்பதை மறந்து விடாதீர்கள். விசுவாச கேடகத்தை உடைத்து போட இந்த உலகத்திலே எந்த சத்ருவின் வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை.
ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்திற்கும் எதிராய் நிற்பதற்கு இந்த உலகத்திலே என்ன சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஐயா, இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொண்டு நிற்கும் பொழுது நிச்சயமாய் பிசாசு உங்களை விட்டு அலறிக்கொண்டு ஓடி போவான். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இன்று அதிகாலை நாளை அதிகாலை வருகிற ஜெபத்தையும் கேளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி யூஸ் பண்ண வேண்டும், எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்கு காலையில் உள்ள அருமையான அந்த அதிகாலை ஜெபத்தை கேட்க மறந்து விடாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பத்திலே வருகிற எத்தனையோ ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்ப முடியாத வகையிலே வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்படியாய் எங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பிசாசின் கை இருக்கிறது. இந்த பிசாசின் சதியும் சூனியமும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இன்று நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும்படியாய் கர்த்தாவே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் எதிராக, எல்லா இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் பிசாசுக்கும் சாத்தானின் சகல வல்லமைக்கும் எதிராக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக, இவர்கள் எதிர்த்து நிற்கிற எதிர்ப்புக்கு முன்பாக பிசாசு கலங்கிக் கொண்டு அலறிக்கொண்டு ஓடி போவான் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளோடு தேவ அனுக்கிரகம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் நிரந்தரமாய் தங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணிப்பூரில் இருந்து உங்களோடு பேசுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் இவைகள் எல்லா குழப்பங்களிலும் இருந்து விடுபட இதுவே ஒரு அற்புதமான வழி என்பதை மறந்து விடாதிருங்கள். அதிகாலை ஜெபத்தை கேளுங்கள், ஜெபியுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இடைபடுவார்.